குரூட் ஆயிலினுடைய நகர்வு எப்படி இருக்கு, அதனுடைய பிக் பிக்சர் என்ன, இதுல எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ குரூட் ஆயில்ல பிக் பிக்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிக் பிக்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டே வந்தேன், உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது இந்த கீழ்பாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கின்றத நம்ம பார்த்தோம். இதை நான் உங்களுக்கு திரும்ப கூட கண்ணில் காட்டுற பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து இறங்கி அப்புறம் ஏறி அப்புறம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதான் ஒரு டபுள் பாட்டத்துக்கான ஒரு ஃபார்மேஷன். இப்ப இந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல போகனால் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, நான் இதை கூட ஓகே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆச்சு, அதை உடைச்சு மேல போனா வலிமையா போகும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரு வலிமையான ஏற்றம் தற்போது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நடுநடுவே இறக்கங்களும் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆக இந்த டபுள் பாட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுக்கலாம். நான் ஏற்கனவே இதை பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த டாப் உடைக்கும் போதே கூட உஷாராயிடலாம், 3020 இருந்து பையரா இருக்கலாம் சொல்லிட்டே வந்தேன். சோ இப்போதைக்கு இந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் என்ன ஒரு மாதிரி வழி சொல்லுது, இது தொடர்ந்து ஒரு ஏற்றத்துக்கான ஒரு வழி கூட இருக்கலாம். இந்த பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு வழிவகுத்துள்ளதா பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போ இதுல ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளை எப்படி அடையாளம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இன்ட்ராடே சார்ட்டுக்குள்ள போலாம். நான் இப்போ உங்களுக்காக இன்ட்ராடே சார்ட் எடுக்கிறேன். இது முதல்ல நம்ம அவர்லி சார்ட்ல பார்க்கலாம், அப்புறமா எப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இப்போ அவர்லி சார்ட்டுக்கு மாறியாச்சு. இந்த அவர்லி சார்ட்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மேல முடிவு விலையிலிருந்து இப்போ காலையில ஒரு கேப் டவுனை பாக்கிறதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் சார்ட் அதை மாத்தி காட்டுறேன். ஏன்னா முதல்ல இந்த கேப் டவுன் போது இங்க வியாபாரமே நடந்திருக்காது, நம்ம பார்த்தா ஏதோ இங்க வியாபாரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும் இல்ல. சோ இது மாதிரி ஒரு கேப் டவுன் ஆன பிறகு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன உங்களுக்கு முதல்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த லோ அப்படின்றது சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் அந்த சப்போர்ட் கீழே உடைச்சிட்டு புள்ளிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது பாருங்க 3084 இந்த இடம். இந்த லோ அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க இது 3077. சோ ஒரு 7 புள்ளி 10 புள்ளி கூட எடுத்துக்க. இதெல்லாம் ஃபில்டர்னு சொல்றேன், அவசரப்பட்டு மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கேப் டவுன் ஆகும்போது பெரும்பாலும் ஏற வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திருக்கோம், அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி சப்போர்ட் லைனை உடைச்சிட்டு உடனே மேல ரிவர்ஸ் ஆச்சுன்னா வலிமையாக ஏற வாய்ப்பு உண்டுன்னு சொன்னோம். இது ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறவங்களுக்கு இங்க 84 உடைச்ச உடனே டப் டப் டப்னு எங்க போயிடுச்சு பாத்தீங்கன்னாக்கா இது மேல 3105 அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 104 20 புள்ளி. அப்ப இந்த 20 புள்ளி வியாபாரத்துக்கான உடனே ஒரு ஏற்றம். இது கான்செப்ட் வைஸ் சொல்றேன், எப்படி கீழே இருந்து உடைக்கும் போது வலிமையாக ஏற வாய்ப்பு உண்டு அப்படின்றது. இப்ப அடுத்த கட்டமா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு இந்த கேப் டவுன் ஆனதுனால இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேப் இந்த 3117 120 அப்படின்ற எல்லை. இப்ப ஏற்கனவே 3120 தாண்டினா ஸ்ட்ராங் பையாவும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போது இருக்கக்கூடிய சொல்ல எப்படி இதை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதை பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு 5 மணி செய்தி கொடுத்ததுல நல்ல லாபம் பார்த்தோன்றத நேற்று சொன்னாங்க இல்லையா நம்ம நண்பர்கள்லாம், அது எங்க நடந்தது அப்படின்றதையும் ஜஸ்ட் உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன். நேற்று 5 மணி செய்திகள்ல நம்ம கொடுத்திருந்த எல்லை அப்படின்றது இந்த ஏரியா தான், 3125 அப்படின்ற ஒரு எல்லை. அது உடைச்சா வலிமையா ஏறும் அப்படி நம்ம கொடுத்திருந்தோம். அந்த 3125 அப்படின்ற எல்லை இந்த ஏரியா தான். 3125 அந்த எல்லையும் அது வலிமையாக, சாரி நேத்தி கொடுத்தது கீழே இல்ல, நேத்தி கொடுத்த எல்லை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேத்திக்கு எல்லை கொடுத்தது நம்ம 5 மணி செய்திகள்ல கொடுத்தோம் இல்லையா? சார் இந்த எல்லை தான். ஓகே ஃபைன். நேத்திக்கு 5 மணி இங்கதான், 5 மணி ஏரியா இங்கதான் வருது. ஓகே, சோ 5 மணி செய்திகளை கொடுத்தது இங்க மேல இல்ல. ஓகே, சோ இந்த 5 மணி செய்திகள்ல கொடுத்தது அப்படின்றது இந்த எல்லைகள் அப்படின்றது, இந்த எல்லை உடைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரமாதமான ஏற்றத்தை அது கொடுத்திருக்கிறது. நேற்று ஸ்பாட் லைட்லையும் கூட கொடுத்திருந்தது பாத்தீங்கன்னா 3100 தான் கொடுத்திருந்தோம். வாங்கக்கூடிய எல்லைகளா கொடுத்திருந்தா 100 உடைக்கும் போது ஒரு வலிமையான ஏற்றம் நிகழலாம்னு சொல்லியிருந்தோம். இங்க ஸ்பாட் லைட் கமாடிட்டில கூட அது நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம். நான் கொஞ்சம் பாக்குறேன் அதை. குரூட் ஆயில் நேற்றுக்கு கொடுத்து எஸ் 3100க்கு மேல 3153 வரைக்கும் போனதையும் பாக்குறோம். ஓகே, சோ பேக் டு டுடேஸ் ட்ரேட். இப்ப எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ட்ரேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையாக குரூட் ஆயில்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அதனுடைய முக்கியமான எல்லைகள் அப்படின்றது ஒரு பக்கவாட்டு நார்ல இருக்கு. இந்த இடம் தான் சப்போர்ட் ஆகும். மேல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த 2 ஜோனுக்குள்ள தான் இப்போதைக்கு சுத்திட்டு இருக்கு. இதை உடைச்சு மேல வந்துச்சு அப்படின்னா வலிமையான ஏற்றம் வரலாம். இது 15 மினிட் சார்ட்ல பார்த்துட்டு இருக்கோம்.
அப்போ குரூடை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ல இருந்து மூவ் ஆகும்பொழுது அப்போ மேல 3110 அப்படின்னு இருக்கு, கீழே 3090 எடுத்துக்கலாம். இந்த 20 புள்ளி ரொம்ப கிட்டக்க இருக்கு. அதனால நம்ம எப்படி இதை யோசிக்கணும், இப்ப சப்போர்ட் எல்லை வந்து ரொம்ப கீழே எடுத்துக்கலாம், மேல ரெசிஸ்டன்ஸ் எல்லை பரவாயில்ல 3115 மேல வாங்க ஆரம்பிச்சிடலாம், 3155 மேல வாங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டா இருக்காது, இந்த லோக்கு வந்தாகும். நம்ம இப்போ ஸ்டாப் லாஸ் போடும் பொழுது நமக்கு இந்த எல்லை எவ்வளவு வருது, 3075 கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ 115ல வாங்கினா 3075 ஸ்டாப் லாஸ். இப்போ அங்க ஒரு 15 பாயிண்ட், இங்க ஒரு 25, 40 புள்ளி. இப்போ மினியில பண்றதா இருந்தா 400 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த ட்ரேட்ல கைய வைக்கலாம். சோ இப்படித்தான் நம்ம இத யோசிக்கணும். அவளி சார்ட்லயே மாத்தி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேத்திய பாட்டம் இன்னைக்கு பாட்டம் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. அது 3070 அது உடைக்காத வரைக்கும் இது வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு. உடைச்சிடுச்சுன்னா நல்ல இறக்கும், ஏன்னா நேற்றுக்கு காலையில இருந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இது அப்படின்றத நினைவு வச்சுக்கணும். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா போடுறது 3070 மேல 3115 45 பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். 450 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து குரூட் ஆயில் பத்தி பேசிருக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு உபயோகமாக நம்புறேன். நீங்க 5 மணி செய்திகளை இதை பார்க்கலாம். இதை நான் திரும்ப போடுறேன். 5 மணி செய்திகளை இதை பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்க, பார்க்க வைங்க. அதில் கமெண்ட்ஸ் லைக்ஸ் கூட போடுங்க.